உற்சாகமாய் நம்ம எல்லாருடைய ஆவியை நல்லா உசுப்பி விட்டவராய் அவருடைய பாரத்தையும் அவருடைய வாஞ்சையும் நாம் தாகத்தையும் நாம் கேட்டோம். பிரைஸ் லார்ட். ஏசாயாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். இதெல்லாம் ஏசாயா கண்ட தீர்க்க தரிசனம். அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்கு பொருந்துதோ இல்லையோ, கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு உண்டான தீர்க்க தரிசன வசனங்கள். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே பிரான்ச் ஆஃப் த லார்ட், கர்த்தரின் கிளை. கர்த்தரின் கிளை அப்படின்னா ஜீசஸ். இன்னொரு வார்த்தையை நான் காண்பிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவர் மேல் இந்த 7 விதமான ஆவி அவர் மேல அமர பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். அப்ப கர்த்தரின் கிளை. மறுபடியும் இங்கே ஏசாயா 4க்கே வந்துருவோம். ஏசாயா 4 2ஆம் அதிகாரம். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அல்லது மீதியானவர்களுக்கு, கீழே கூட வாசிக்கிறோம்ல 4ஆம் வசனத்துல, சீயோனில் மீதியாய் இருக்கிறவர்களுக்கு. மற்ற பீப்புள்லாம் எப்படி? அது என்ன? யார் தப்பினவர்கள்? யார் தப்பினவர்கள்? யார் மீதியானவர்கள்? யார் அப்படின்னா முதல்ல அதை சொல்லுவோம். இஸ்ரவேலில் தப்பினவர்களும் யார் தப்பினவர்கள், யார் மீதியானவர்கள் அப்படின்னா மேல 1வது வசனம் இருக்கு பாருங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இது அப்படியே எழுத்தின்படியே பாருங்களேன். மேல அந்த ஏசாயா 4ஆம் அதிகாரத்துக்கு முன்னால 3ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஏசாயா 3:16. கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள், அதாவது இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனங்கள், சீயோன் குமாரத்திகள் அகந்தையாய் இருந்து கழுத்தை நெரித்து கண்களால் மருட்டி ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். அதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது ப்ரௌடு, எல்லாம் ப்ரௌடு வாக், ப்ரௌட் லுக், தங்களை குறித்து அதெல்லாம் உலகத்தில் உள்ள குமாரத்திகள் அப்படி நடக்கணும். உலகத்தில் உள்ள குமாரத்திகள் அகங்காரமாய் பெருமையாய் நடக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள குமாரத்திகளை எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்து அவர்களை போலவே நம்மளும் நடக்கணும் சொல்லி அகந்தையா இருந்து ஸ்டெயிலா மேனாமினிக்குத்தனமாய் ஸ்டெயிலா உலக பிரகாரமாய் நடந்தப்ப கர்த்தர் அவர்கள் என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னா,
சிட்சிக்க வேண்டியதா இருந்துச்சு. எப்படி சிட்சித்தாருங்கிறத கீழே பார்ப்போம் பாருங்க. 25ஆம் வசனம். உன் புருஷர்கள் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். சரி, இது எப்படி, இது என்ன ஜட்ஜ்மெண்ட், இது என்ன நியாய தீர்ப்பு அப்படின்னா, 18 வயசு மேனாமினிக்குத்தனம், 22 ஸ்டெயில் சிகாமணி, 27 ஸ்டெயில் சிகாமணி, 28 30 பயங்கர வாலிபத்துல எல்லாம் ரொம்ப சியோன் எல்லாம் ஸ்டைலாவே நடந்து உலக பிரகாரமா நடந்தப்ப தேவன் என்ன செஞ்சாருன்னா ஒரு சிக்ஷை ஒன்று போட்டார். என்ன அப்படின்னா, நம்ம பாஷையில சொன்ன ஆம்பளையான இல்லை, எங்கடா போயிட்டான் ஆம்பளையான்லாம், எங்க போயிட்டான் ஆண் மகன்கள்லாம் புருஷர்கள்லாம் எங்கன்னு கேட்டா எல்லாம் யுத்தத்திலே செத்து போயிட்டான். இப்ப திருமணம் ஆகணும்ல, பொம்பளை பிள்ளைகளா இருக்கு. சியோன் குமாரத்திகள் ரொம்ப இப்படி நடந்ததெல்லாம், இப்படி அப்படியே ஃப்ளோட்டிங் இப்படியே நடந்ததெல்லாம் கல்யாணம் பண்ணணும்ல. வயசு பார்த்தா எல்லாம் 33 34 35 போயிட்டே இருக்கு. என்ன இல்லை அப்படின்னா, கல்யாணம் பண்றதுக்கு புருஷன் இருந்தா தானே. தேவனுடைய சிக்ஷை. அடிச்சா புருஷன்லாம் இல்லை. எங்க 25ல உன் புருஷர் பலசாலிகள் யுத்தத்தில் விழுந்துவாங்க. இப்ப ஆண் மகன்கள் இல்லை, புருஷர்கள் இல்லை. இது தேவனுடைய ஒரு வகையான நியாய தீர்ப்பு. எப்படி இருக்கும்? 18 19 20 30 28 எல்லாம் இப்படி நடந்துட்டு வயசு ஆயிடுச்சுன்னா, இப்போ ஏதாவது ஒரு புருஷன் இருந்தா தானே கல்யாணம் பண்ணலாம். நிந்தை வந்துருச்சு. கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல, வயசு இவ்வளவு ஏறிடுச்சு, கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல. ஓகே, இப்ப பஞ்சம். யாருக்குடா பஞ்சம் அப்படின்னா, புருஷனுக்கு பஞ்சம். அந்நாளில், அடுத்த அதிகாரம். இப்பதான் 4:1. இப்ப 7:1 இருக்கு. 7 பொம்பளை பிள்ளைங்க இருந்தா ஒரு பையன் இருக்கான். 7:1 ரேஞ்ச். 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சு, எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறப்ப முதல்ல ஒன்னு கல்யாணம் பண்ணான். இப்ப அடுத்து 2வது பொண்ணு வருது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. இப்ப நான் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டேன், நான் ஐ எம் மேரிடு, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல. என்ன சொல்றாங்க அந்த ஸ்திரீகள்? என்ன சொல்றாங்க? நாங்கள் சொல்லுங்க, அப்ப என்ன படிங்க பார்ப்போம். எங்கள் பிரதர், எனக்கு நீங்க சாப்பாடெல்லாம் கொடுக்க வேண்டாம், என்னை வச்சு நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அவசியம் கிடையாது. என் ட்ரெஸ்ஸை நான் பார்த்துக்குவேன், என் சாப்பாடை பார்த்துக்குவேன், எல்லாம் நான் பார்த்துக்குவேன். எதுக்கு மட்டும் எனக்கு நிந்தை நீங்கன்னா போதும். என்ன நிந்தை? என்ன ஆகல? எனக்கு வயசு 38 வயசு ஆயிடுச்சுங்க, எனக்கு கல்யாணம் ஆகலைங்க, ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணீங்க. அப்பா என்னால் குடும்பம் பண்ண முடியாதுப்பா, நான் ஏற்கனவே நான் 3 வச்சுக்கிட்டு இருக்கேன், 5 ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு. ஐயோ, ஒன்றும் இல்லைங்க, பேரு தான், பேருக்காக கல்யாணம் பண்ணீங்க. என்னுடைய நிந்தை நீங்கணும், மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். என் சாப்பாடை பார்த்துக்கிறேன், என்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிறேன், சகலத்தையும் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். எனக்கு நிந்தை நீங்கணும், நீங்க எனக்கு புருஷன் பேர் அளவுக்கு இருக்கணும், உன் பேர் மாத்திரம் என் மேல் விளங்கட்டும். See the word. என்னுடைய நிந்தை நீங்கணும், உன் பேர் மாத்திரம் என் மேல் விளங்கட்டும். உன் புருஷன் பேர் என்னன்னா ஆல்பர்ட், அவ்வளவு. இன்னொரு ஸ்திரீ பேர் என்னன்னு கேட்டா ஆல்பர்ட். இன்னொரு ஸ்திரீ ஆல்பர்ட். ஆல்பர்ட் எத்தனை பேத்துக்கு புருஷன் பேர்? 7 ஸ்திரீகளுக்கு ஒரு புருஷன். பாருங்க, இது அந்த நாட்கள்ல இஸ்ரவேலருக்கு ஏசாயாவின் மூலமாய் கர்த்தருடைய சிக்ஷை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆவிக்குரிய ரீதியில் இது தீர்க்க தரிசன வசனம். எப்படின்னா, அந்த 7 ஸ்திரீகள் வேற யாரும் இல்லை, 7 சபைகளாம். இந்த இடம் தான் நீங்களும் நானும் முழிச்சுட்டு கவனிக்கணும். 7 ஸ்திரீகள் இல்ல, 7 ஸ்திரீகள் யாரு?
7 சபைகளாம். யார் அந்த ஒரு புருஷன்? யாரு யார் அந்த புருஷன்? அந்த புருஷன் யாரு? மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த புருஷனை பிடித்து, நல்லா கவனிங்க, என்னுடைய பாவம் தோஷம் நீங்கினா போதும், என்னுடைய பாவ தோஷம் நீங்கினா போதும், என்னுடைய நிந்தை நீங்கினா போதும், நான் உலகத்திலையும் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் நான் என்ன செஞ்சேன்? நான் கிடந்தேன். என்னுடைய பாவ நிந்தை பாவ தோஷம் நீங்கினால் போதும், உங்கள் பேர் எனக்கு விளங்கட்டும். நீ யாருடையவன்? நான் கிறிஸ்துனுடையவன், கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், கிறிஸ்துனுடையவன். என் புருஷன் யாரு? என் மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சிந்தின ரத்தத்தினால என்னுடைய பாவ தோஷம் நிந்தை நீங்கிடுச்சு, நான் கிறிஸ்துவுடையவன். ஓகே, அதுக்கு அப்புறம் என்னன்னா, அதெல்லாம் மிச்சத்தெல்லாம் யார் பார்த்துக்குவா? யார் பார்த்துக்குவா? என் சொந்த வழியை நான் பார்த்துக்குவேன். நீங்க எனக்கு பேரளவுக்கு தான், என்னுடைய பாவ தோஷம் என்னுடைய பாவ மன்னிப்புக்கு மாத்திரம்தான் இயேசு. மற்றபடி எல்லாம் சகலத்தையும் நான் பார்த்துக்குவேன், என் வழியை பார்த்துக்குவேன், என்னுடைய சொந்த வழி, என்னுடைய சொந்த ஆகாரம், சொந்த வழி, சொந்த யோசனை எல்லாம் சுயமாய் நான் பார்த்துக்கொள்வேன். நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க எனக்கு பேர் மாத்திரம்தான். நீங்க இயேசு, இயேசு என் புருஷன், என் மணவாளன், அவ்வளவுதான். இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன், முடிஞ்சு போச்சு. மிச்சத்தெல்லாம் என் சுய வழி. சகலமும் நான் கோவப்படுவேன், நான் பொய் சொல்லுவேன், அநியாயம் பண்ணுவேன், நான் உலகத்துக்கு பின்னால போவேன், என்ன வேணாலும் நான் அநியாய கிரமங்களை நான் பண்ணிக்குவேன், எல்லாம் என் சுய வழியில நான் பார்த்துக்குவேன், என்னை விட்டுருங்க. அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு கடைசி நாட்கள் நடக்குது பாருங்க. இன்னைக்கு இந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருந்துடக்கூடாது. இதுக்கு தப்பினவர்கள், இதற்கு தப்பினவர்கள், இதற்கு மீதியானவர்கள். இன்னைக்கு முழு ஏசாயா தீர்க்க தரிசனத்தை விட்டுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் இன்னைக்கு என்ன இருக்கு? அந்த 7 சபைகளாம் அப்படின்னா அதுதான் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு இயேசுவை மணவாளனாய் பெற்றுக்கொண்டார்கள், இயேசுவினுடைய பெயரை தரித்து கொண்டார்கள். அவர் சிந்தின ரத்தத்தினால் அவருடைய நிந்தை பாவ தோஷம் எகிப்தின் நிந்தை எல்லாம் நீக்கப்பட்டாச்சு. சரி, இப்ப அந்த மணவாளனுக்கு உரியவர்களாய் மணவாட்டியாய் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறார்களா அப்படின்னா இல்ல. எல்லாமே என்ன வழி? சுயம், சொந்தம், எல்லாம் சுய வழி, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த இடத்துலதான் யார் மீதியானவர்கள், யார் தப்பினவர் மீதியானவர்கள் யாருங்கிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு திரளான கிறிஸ்தவம் இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னா ஏசாயா 4:1 இருக்கு. இதற்கு தப்பினவர்கள் அவங்க என்ன செய்வாங்களாம் பாருங்க. அவர்களுக்கு தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருப்பார் சொல்லுங்க பாப்போம். எப்படி இருப்பார்? அலங்காரமும் மகிமையுமாய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். கீழே என்ன செய்வார்? 4 வாசிப்போம். அந்த அந்த மீதியான ஜனம் நோ 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 எனக்கு பாவ நிந்தை போக்குனது மாத்திரம் இல்லை, எனக்கு பாவ நிந்தை கழுவுனா மாத்திரம் இல்லை, என்னுடைய மணவாளனுக்குரிய மணவாட்டியாய் என்ன நான் ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். பேருக்கு மாத்திரம் இயேசுவை கும்பிட மாட்டேன், பேருக்காக மட்டும் இயேசுவை பின்பற்ற மாட்டேன், பேருக்காக மட்டும் நான் இயேசுவை வச்சுக்க மாட்டேன், என் சொந்த வழியில நடக்க மாட்டேன். நான் அவருடைய மணவாட்டி, அவருக்கு ஒப்பாய் நான் மாறுவேன். அவர் எனக்கு அலங்காரமும் மகிமையுமா இருப்பார், அந்த மகிமைக்கு ஒப்பாய் நானும் மாறுவேன். அப்படிங்கிற கொஞ்ச ஜனம், தட் ரெம்னன்ட், மீதியானவர்கள், அந்த தப்பினவர்கள் என்ன செய்வாங்களாம் அப்படின்னா 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளுடைய என்னது அழுக்கை கழுவி. அந்த அழுக்கு என்னடா? அந்த அழுக்கு என்ன அப்படின்னா இந்த பாருங்க, மேல 1ஆம் வசனத்துல ஒரு அழுக்கு இருக்கு. என்ன அழுக்கு சொல்லுங்க பாப்போம். சீயோன் குமாரத்திகளுடைய அழுக்கு என்ன? முதல் அழுக்கு என்ன சொல்லுங்க பாப்போம். இங்க இந்த 1ஆம் வசனத்துல சொந்த சொந்த ஆகாரத்தெல்லாம் விட்டுங்க, சொந்த வழி. என்ன வழி அப்படின்னு என்ன சொல்ல போனா சுய வழி, சுயமாய் நடக்கிறது. நம்மளுடைய மணவாளன் சுயமா இந்த பூமியில நடக்கல, சுயமா வரல, சுயமா பேசல, சுயமா ஒரு இடத்துக்கு போகல. குமாரன் ஒன்றையும் சுயமாய் செய்ய மாட்டார். இப்ப நாம் அவருடைய மணவாளன் மணவாட்டியாகிய நாம் சொந்தமாய் சுயமாய் ஒன்றையும் செய்யறதில்லை.
இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பண்ற காரியங்கள்லாம் பார்த்தா எவ்வளவு சுயம், எவ்வளவு சுயமாய் யோசிக்கிறது, சொந்த வழியில நடக்கிறது, சொந்த வழி. அது ஒரு அழுக்கு. இன்னொரு அழுக்கு என்ன? அந்த சீயோன் குமாரத்திகளுடைய இன்னொரு அழுக்கு என்னன்னா, மேல பார்த்தோம்ல, ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது 2வது அழுக்கு மேல உள்ளது. 16ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகளுடைய அகந்தையை. அப்ப இங்க என்ன? பெருமை, உலகம், அகந்தை, உலக பிரகாரமாய், உலக பிரகாரமா இருக்கிறது, சொந்த வழியில நடக்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா சீயோன் குமாரத்திகளுடைய அழுக்கு. அதுல கொஞ்சம் ஜனம் மட்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, தாப்பனே நான் வேர்ல்ட்லி ஸ்டைலா நான் போக மாட்டேன், உலகத்துக்கு பின்னால போக மாட்டேன், அகந்தையா நான் நடக்க மாட்டேன், அல்லது நான் சுயமா நான் நடக்க மாட்டேன் அப்படிங்கிறத என்ன செய்வார்கள்? ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளுடைய அழுக்கை, அந்த அழுக்கை கழுவி, எப்படி கழுவுகிறார் அப்படின்னா, நியாய தீர்ப்பின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமினுடைய அந்த பழிகள் எல்லாம் நடுவில் இருந்து நீக்கி விடும் பொழுது, சீயோனில் மீதியாய் இருக்கிற ஜனம் எருசலேமில் தரித்திருந்து, ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டுல தரித்திருந்து, ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் என்னவென்று சொல்லப்படுவான்? பரிசுத்தவான் என்று என்ன செய்யப்படுவான்? சொல்லப்படுவான். அருமையானவர்களே, நல்ல வார்த்தை சகோதரர் ஏசாயா 10லேருந்து செப்பனியா 3லேருந்து அவர் காண்பிச்சான். ஸோ தட்ஸ் அ ரெமினன்ட். அதான் மீதியான ஜனம். பேருக்காக இயேசுவை என்ன செய்யாதவர்கள்? பின்பற்றாதவர்கள். பாவ மன்னிப்பு மட்டும் பெற்றுக்கொண்டு, இன்னைக்கு திரள் கிறிஸ்தவம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு தங்களுடைய சொந்த வழியில் நடக்கிறவர்கள். அவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள். மீதியான ஜனம் மட்டும் தங்களை என்ன செய்து கொள்வார்கள்? தங்களுடைய அழுக்கை, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசியை, அழுக்கை, சுயநலத்தை, பெருமையை, உலகத்தை, பண ஆசையை சதா தங்களை என்ன செய்து கொண்டே இருப்பார்கள். அதை கழுவி கொள்றதுக்கு என்ன ஆவியா? நியாய தீர்ப்பின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் தங்களை சதா கழுவிக்கொள்வார்கள். இப்படி கழுவிக்கொள்ளவர்கள் அந்த 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர்கள் பரிசுத்தன் என்று என்ன செய்யப்படுவார்கள்? சொல்லப்படுவார்கள். இப்படியாய் மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு என்னது மணவாளனுக்கு அவர்கள் என்னவா இருப்பார்கள்? தங்களை மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறாள். அப்ப இதெல்லாம் தேவன் என்ன செஞ்சு விட்டுறார்? தீர்க்க தரிசனமா முன்னாலே ஏசாயாவை கொண்டு சொல்லிட்டார். இப்படிதான் கடைசி நாட்களை நடக்கும், இதுல நீ சிக்கிடாத. கடைசி நாட்கள்ல திருச்சபையில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இப்படிதான் நடப்பார்கள். அதுல கொஞ்சம் ஜனம் மட்டும் இப்படி நடக்கும். கர்த்தரிடத்தில் அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். அருமையானவர்களே, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்மை சுயமாய் நடவாமலும், சொந்த வழியில நடவாமலும், உலகத்துக்கு பின்னால போகாமலும், பெருமையாயிராமல் அகந்தியாயிராதபடிக்கும் செப்பனியால வாசிச்சது போல தேவன் அவர்களெல்லாம் அழிச்சு விட்டுருவார். அந்த மீதியான ஜனம், கொஞ்சம் ஜனம், மறுபடியும் அந்த செப்பனியாவை பார்த்து நான் முடிப்போம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள். எப்படி அப்படின்னா, ஒருமனப்பட்டு. எப்ப நாம் ஒருமனப்பட்டு எப்ப நாம் தொழுது கொள்ள முடியும்? ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். எது சுத்தமான பாஷை? கீழே போட்டிருக்கு பாருங்க. சகோதரர் சொன்னார்ல 13ஆம் வசனத்துல, பொய், அநியாயம், வஞ்சகம் இல்லாத பாஷை தான், பொய் இல்லாத, அநியாயம் இல்லாத, வஞ்சகம் இல்லாத இருக்கிறவர்களுடைய பாஷை தான் என்ன பாஷை? சுத்தமான பாஷை. அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? 2ஆம் வசனத்துல 12ல வாசிக்கிறோம். அவர்கள் எளிமையும் சிறுமையுமானவர்கள். மீதியாக ஜனத்தை நான் வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கையாய் இருப்பார்கள்,
அப்படிப்பட்டவர்கள் தொழுது கொள்ளுகிற அந்த ஆராதனை என்ன ஆராதனை? சுத்தமான ஆராதனை. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் கர்த்தரை என்ன செய்வார்கள்? தொழுது கொள்வார்கள். இப்படிதான் நம்மளுடைய திருச்சபை இருக்கணும். இப்படிதான் நம்ம ஆயத்தமாகணும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.